السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما. நம்ம லாஸ்டா ஆண்பால் பெண்பால் ஒருமை இருமை பன்மை இஸ்முல் இஷாரா மாரிஃபா நக்கீரா ஹுரூஃபுல் ஜர் இலாஃபத்து எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தோம். இன்னைக்கு மீதி உள்ள முக்கியமான இந்த 3 விஷயங்களை சட்டங்களை பார்த்திடலாம். அப்ப என்ன சட்டம் அப்படின்னா பிரதிபெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய வமீர் அல்லது வமாயிர் எப்படி வேணா சொல்லலாம். அப்ப அது என்னன்னா ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலா யூஸ் பண்ற மாற்று பெயர் சொல் தான் பிரதி பெயர் சொல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது பேரா இல்லாம பெயர் சொல்லா இல்லாம நீ நான் அவன் அது அவள் அந்த மாதிரி யூஸ் பண்றதுதான் பிரதி பெயர் சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அது இரண்டு வகையா இருக்கு. சேர்ந்து வர்றது, தனித்து வர்றது அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான பிரதிபெயர் சொல்லா இருக்கு. அப்ப இதுதான் பேசிக்கா கான்செப்டா இருக்கும். அப்ப இந்த 2 வகையிலயுமே இந்த நீ, நான், அவள், அவன் அப்படின்னு சொல்லி எல்லாமே வரும். அப்ப பேசிக்கா இது நீ, நான் குறிப்பிடுறதுனாலயே இது குறிப்பு பெயரா தான் இருக்கும். அப்ப வந்து ஒரு அறியப்பட்ட ஒரு விஷயமா மாறிடுது. புத்தகம் எங்கேன்னா, அது மேஜை மீது இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே, அப்ப அது அந்த புத்தகத்தை தான் அது குறிப்பிடுது. அப்ப இந்த லமீர்கள் எல்லாமே சேர்ந்து வர்றதோ, பிரிந்து வருவதோ எதுவா இருந்தாலும், அது மாய்ரிஃபா அப்படின்ற ஒரு கேட்டகரியில வரும். ஓகேவா? சோ அப்ப அந்த 2 வகை பிரதிபெயர் சொற்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் தனித்து வரக்கூடியது. இணையாமல் பிற வார்த்தைகளோட சேராம தனித்து பிரிந்து வரக்கூடிய பிரதிபெயர் சொல். இதை முன்ஃபசில் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது என்னென்னன்னு 14யுமே பார்த்துக்கணும். ஹுவா ஹுமாஹும், ஹிய ஹுமாஹும்னா அந்த அந்துமா அந்தும், அந்த அந்துமா அந்தும், அந்தி அந்துமா அந்தும்னா ஆனா நஹ்னு அப்படின்னு சொல்லி இந்த 16 தான். அப்ப இதை கொஞ்சம் நல்லா ஹியனா அவள் அது, அந்த நீ, அன நான், நஹ்னு நாங்கள் அப்படின்னு அந்த வார்த்தைகள்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. வலா அன்தும் ஆபிது நம்ம ஆபுது வலா அன ஆபிதும் அபத்தும். அப்ப அன்தும்னா என்ன வரும், அனனா என்ன வரும், அந்த அர்த்தங்கள்லாம் கொஞ்சம் குல் ஹுவல்லாஹு அஹத் அந்த மாதிரி ஏதாவது வசனங்களை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்ப இது என்ன அர்த்தம் கொடுக்கும்? அவன் ஒரு ஆண், அவர்கள் இருவர், அவர்கள் பலர். அவள் ஒரு பெண், ஹியனா அவள், அன்தன நீ ஒரு ஆண், அன்தும்னா நீங்கள் பல ஆண்கள், அன்தி நீ ஒரு பெண், அன்தும்னா நீங்கள் பல பெண்கள், ஆனா நான் அது ஆணோ பெண்ணோ, நஹ்னு நாங்கள். இருவருக்கு இது நாங்க அப்படின்றத தனியா வராது. நாங்கள் அப்படின்னாலே நிறைய பேர் தான். சோ அப்ப அந்த மாதிரி இந்த 14 ஞாபகம் வச்சுக்கணும். இது சென்டென்ஸ்ல எப்படி வரும்? முக்ததாவா வரும். இது பிற வார்த்தைகளோட அப்படி சேர்ந்து வராம தனியா ஒரு முக்ததாவாவே இது இதுக்கு அடுத்து உள்ளது ஏதாவது ஒரு செய்தி நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்ப அவன் எங்கே எப்படி கேட்கலாம்? எங்கேன்னா ஐன, அவனுக்கு ஹுவ, கைஃப ஹிய, கைஃபனா எப்படி, ஹியனா அவள். அப்ப அவள் எப்படி இருக்கிறாள் அல்லது அது எப்படி இருக்கிறது. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம்? கேள்வி வார்த்தைகளுக்கு பிறகும் இந்த வார்த்தைகளை நம்ம இந்த வமீர்களை நம்ம பயன்படுத்தலாம். காரணம் இது மாரிஃபா அப்படின்றது. அடுத்து சேர்ந்து வரக்கூடிய வமீர் அப்படின்றது, இந்த சேர்ந்து வர்ற வமீர் எது கூட சேர்ந்து வரும்னு பார்த்தா இஸ்மு கூட, ஃபேல் கூட, ஹர்ஃபு கூட, அதாவது பேர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், அதே போல அந்த வர்ஃப் அப்படின்னு ஒண்ணு படிப்போம். ஆஹ் இடத்தையோ காலத்தையோ குறிக்கக்கூடிய கசரா செய்யற இன்ன பிற வார்த்தைகள் அப்படின்னு அது கூடயும் இந்த தமீர் சேர்ந்து வரும். இன்ன காணன்னு படிச்சிருப்போம். அது கூட எல்லாத்தோடையுமே இந்த சேர்ந்து வர்ற தமீர் என்ன செய்யும்? சேர்ந்தேதான் வரும். அப்படி எப்படி சேர்ந்து வரும்னா அந்த வார்த்தையினுடைய கடைசியில சேர்ந்து வரும். ஓகே, வார்த்தையோட ஆரம்பத்துல வராது. முன்ஃபசில் அப்படின்றது வார்த்தைக்கு ஸ்டார்டிங்ல முதல்லயே வந்துரும். தனியா அது பாட்டுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் பக்கத்துல வேற ஒரு வார்த்தையை போடுவோம். ஆனா இந்த முத்தசில் அப்படின்ற சேர்ந்து வர்ற இணைந்து வர்ற லமீர் என்ன செய்யும்? அந்த வார்த்தைக்கு கடைசியில தான் என்ன செய்யும்? அது இஸ்மா இருக்கட்டும், ஃபேல, ஹர்ஃப் எதுவா இருக்கட்டும், வார்த்தையின் கடைசியில தான் சேர்ந்து வரும். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? அது இஸ்மு கூட சேரையில, பெயர் சொல்லோட சேரையில உடையன்ற அர்த்தம் தரும். ஃபேல் கூட சேரையில வேற ஒரு அர்த்தம் தரும். ஹர்ஃபு கூட சேரையில அந்த ஹர்ஃபுக்கு ஏத்த மாதிரி அர்த்தம் வரும். இப்போ ஹூன்ற தமீரே லஹு அப்படின்னு சேர்ந்தா, லாம் கூட சேர்ந்தா அவனுக்கு அப்படின்னு மாறும். அதுவே பான்ற ஹர்ஃபு கூட பி அப்படின்னு இருக்கு இல்லையா? பிஸ்மில்லா, பி அல்லாவின் பெயரை கொண்டு. அப்ப அந்த கொண்டுன்றதோட பிஹி அப்படின்னு இந்த ஹூவை சேர்த்தோம் அப்படின்னா அவனை கொண்டு அப்படின்னு அர்த்தம் மாறி போயிடும்.
அப்ப இந்த தமீருக்கு வந்து இதுதான் அர்த்தம்னு சொல்ல முடியாது. அது எது கூட எந்த வார்த்தையோட சேர்ந்து வருதோ, அந்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரி அர்த்தத்த நம்ம வந்து விளங்கிக்கணும். இப்ப பெயர் சொல்லோட இணைந்து வரும்போது, அ புத்தகம், பேனா, வீடு, அல்லாஹ், தூதர் இந்த மாரி பேர் சொற்களோட இணைந்து வரும்போது, கண்டிப்பா என்ன அர்த்தத்துல தான் வரும்? உடையன்ற அர்த்தத்துல தான் வரும். ஏன்னா முதாஃப், முதாஃப் இலை பேட்டர்ன்ல தான் இது இருக்கும். அப்ப இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன? இந்த முத்தசிலோட வார்த்தைகள் என்னன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கிறணும். அந்த 14ம் அதனுடைய அர்த்தங்களையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறணும். ஹூ ஹுமாஹும், ஹா ஹுமாஹுன்ன, க குமாக்கும், கீ குமாக்குன்ன, யா, நா. அப்ப இது எல்லாத்தையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு, அதோடைய அர்த்தம் என்ன? ஹூனா அவனுடைய. அப்ப கிதாபுஹு அவனுடைய புத்தகம். ஹுன்ன அவர்களுடைய உடைய அவர்கள் பல பெண்களுடைய. யானா என்னது? என்னுடைய. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யா, நா. இங்க வந்து அனா அப்படின்னு இங்க இது வருது. இங்க வெறும் நா வருது. ஸோ கன்ஃப்யூஸ் ஆயிக்காம கரெக்ட்டா வந்து என்ன செய்யணும்? நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஈஸியா தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால நீங்க ரொம்ப அ கன்ஃப்யூஸ் ஆகிக்க தேவையில்ல. இது இருமை அதெல்லாம் அந்த அளவுக்கு இருமை, பெண்பால்லாம் நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. குர்ஆன்ல ஒருமை ஆண்பால் வரும். ஆண்பாலோட இந்த ஒருமை செட்டு வரும். ஆண்பாலோட இந்த பன்மை செட்டு வரும். பெண்பால் பெண்கள குறிச்சு அப்படி வராது. பெண்பால் வார்த்தைகள். மரம், சுவர்க்கம், நரகம் இந்த மாரி பெண்பால் வார்த்தைங்க இருக்குல்ல, அதுக்காக இந்த பெண்பால் வார்த்தை வரும். அத விட்டு இந்த அந்த, நீ, உனக்கு அப்படின்றது வரும். இந்த நீங்கள், உங்களுக்கு அப்படின்றது இது வரும். வலா அன்தும் ஆபிதூன லக்கும் தீனுக்கும். அப்ப இந்த தமீர்கள் வரும். அந்த அல்லாஹும்ம அன்த ரப்பி அப்படின்னு வருது. இன்ன அழைத்தைனாக்க உனக்கு நாங்க கொடுத்தோம். ரப்புக அந்த மாரி. அதே போல அன அப்படின்றதும் வரும். யான்றதும் வரும். நஹ்னு அப்படிங்கிறதும் நாங்கள் அப்படின்ற அது நான் எங்களுடைய. இத மட்டுமாவது அட்லீஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். ஆனா படிக்கும்போது மொத்தமாவே படிங்க. ஹுவ ஹுமஹும் இயஹுமஹும்ன்னு ஃபுல்லா எழுத சொன்னா நீங்க அத தான் எழுதணும். ஆனா உங்களுக்கு குர்ஆன்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்க வேண்டியது இந்த செட்ட மட்டும் தான். மத்ததெல்லாம் வந்து கம்மியா தான் வரும் அப்படிங்கிறனால, அ அது ஓரளவுக்கு ஞாபகம் இருந்தா போதும். ஆனா, இப்போ மார்க் பண்ணியிருக்க இந்த விஷயங்கள்லாம் அதிகமா குரான்ல முக்காவாசி வர்றது இந்த தமீர்கள் தான். ஸோ, இத வந்து நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்ப எப்படி இத யூஸ் பண்ணுவோம் நம்ம? இந்த ஹூ, ஹுமா, ஹும் அப்படின்ற சேர்ந்து வர்ற தமீர ஒரு முதாஃப், முதாஃப் இலைஹி வார்த்தை வருதுன்னா, அதுல முதாஃபு இலைஹியா வருது பார்த்தீங்களா? அந்த 2வது வார்த்தை. அந்த 2வது வார்த்தைக்கு பதிலா தான் நம்ம என்ன செய்யணும்? தமீர கொண்டு வரணும். ஸோ முதல் வார்த்தை அப்படியே தான் இருக்கும். 2வது வார்த்தைக்கு பதிலா அந்த முதாஃபு இலைஹி இடத்துல தான் அவனுடைய தூதர், அவனுடைய அடிமை, அவளுடைய வீடு, அ உன்னுடைய குழந்தை, என்னுடைய பேனா. அப்ப அந்த மாரி அந்த உடையன்ற அர்த்தத்த முதாஃப் முதாஃப் இலையோட அந்த அர்த்தத்த தான் இந்த தமீர் அப்படின்றது கொடுக்கும். அப்ப அதுக்கு வந்து இந்த ஹூ, ஹா, க, கி, யா, நா இது எல்லாத்துக்குமே என்ன செய்யுங்க? எக்ஸாம்பிள்ஸ பார்த்து ஒரே வேர்ட வச்சு நீங்க எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் படிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஒரு டேபிள் கூட இங்க குடுத்துருப்போம். ஒரு வேர்ட வச்சு ஃபுல்லா எல்லா லமீரையுமே பார்த்துக்கங்க அப்படின்னு. ஸோ இதே மாரி இதுல இந்த லமீர் இப்படி சேரும்போது இது என்ன சொல்றோம்? இந்த முதல் வார்த்தை முதாஃப்ன்னு சொல்லிடுறோம். 2வது வார்த்தை முதாஃபு இலைஹி. கஸ்ரா போட முடியாது. ஸோ அது முதாஃபு இலைஹியின் இடத்துல இருக்கு. தமீர் வந்து முதாஃபு இலைஹி இடத்துல கஸ்ராவாக கசரா பெறாமல் கசராவுடைய இடத்தில் இருக்கு. ஜர்ருடைய இடத்தில் இருக்கு அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா குர்ஆன்ல இது மாரி நெறைய வருது. அத இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்ப்போம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, இந்த லமீர் வந்து இடைச்சொல்லோட, பெயர் சொல்லோட உடையன்ற அர்த்தத்துல வரும். வினைச்சொல்லு இப்ப நம்ம பார்க்க போறதே இல்ல. இடைச்சொல் கூட சேர்ந்து வரும்பொழுது என்ன ஆகும்? அந்த இடைச்சொல்லுடைய அர்த்தம் என்னவா இருக்கோ, அதுக்கு ஏத்த மாதிரி அந்த லமீருடைய அர்த்தம். அது, அதை, அவனுக்கு, அங்கிருந்து அந்த மாரி கொஞ்சம் அர்த்தங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்? அந்த ஹர்ஃப் என்ன? அலா, இலா, ஃபி, மின்னு, பா, லா இத வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கணும்? அந்த அர்த்தத்த நம்மளாவே குடுத்துக்கிறணும். அப்ப புத்தகத்தின் மீது பேனாவை வை அப்படி அப்ப புத்தகத்தின் மீதுனா, அதன் மீது அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யலாம்? அந்த புத்தகம்ன்றது ஆண்பாலா, பெண்பாலா பார்த்துக்கிறணும். அது ஆண்பாலா இருந்தா ஹூன்ற தமீர், பெண்பாலா இருந்தா ஹான்ற தமீர். அப்ப இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். இதுல படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும்னு இந்த ஹூன்ற தமீர என்ன செய்வாங்க? சில இடங்கள்ல மட்டும் அலான்ற ஹர்ஃபு கூட, பான்ற ஹர்ஃபு கூட, ஃபீன்ற ஹர்ஃபு கூடலாம் சேர்த்து வரும்போது, இந்த ஹூ வந்து என்னவா மாறும்? ஹீன்னு மாறும். அலைஹி
ஃபீஹி, பிஹி அப்படின்ட்டு மாறும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்த எந்த தமீரும் எப்படியும்லாம் மாறாது. வெறும் இந்த 3 ஹர்ஃபு கூட மட்டும் சேரும் பொழுது இந்த ஹூன்ற தமீர் ஹீயா மாறும். ஸோ அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிரதிபெயர் சொல் ஹர்ஃபு கூட சேர்ந்து வரும். அதுக்கு உதாரணங்கள் எல்லாமே குரான்ல இருந்து பார்த்தோம். அடுத்தது ஒரு பெரிய சட்டம் மௌசூஃப் சிஃபத் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது ஒரு வார்த்தைய இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லாம, செய்தியா சொல்லாம, அப்படி ஒரு தன்மை அதுக்குள்ள இருக்கிறதாக நம்ம பண்புபடுத்துறோம். அத வர்ணிச்சு சொல்றோம் அப்படிங்கும்போது, அத எத வர்ணிச்சோமோ அத மௌசூஃப் அல்லது மன்ஊத்துன்னு சொல்லுவோம். எதை எப்படி வர்ணிச்சோம்? என்ன வார்த்தைய கொண்டு வர்ணிச்சோம்? அழகு, உயரம், சிவப்பு அப்படின்னு எத கொண்டு நம்ம வர்ணிச்சோமோ, அந்த வர்ணனை வார்த்தைய சிஃபத் அல்லது நாஅத் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மௌசூஃப், சிஃபத். அப்ப மௌசூஃப் தான் முதல்ல வரும். சிஃபத்துங்கிறது தான் 2வதா வரும். ஹெட்டிங் மாதிரியே தான். எந்த வார்த்தைய வர்ணிக்கிறீங்களோ, அத முதல்ல எழுதிருவீங்க. என்ன வார்த்தைய வச்சு வர்ணிச்சீங்களோ, அந்த அழகு, பெரியதுன்ற அந்த வார்த்தை 2வதா தான் அரபில எழுதுவீங்க. ஸோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மௌசூஃப், சிஃபத் இது வந்து 4 விஷயங்கள்ல ஒரே மாதிரி வரும். ஆண்பால், பெண்பால், ஒருமை, இருமை, பன்மை, குறிப்பு பெயர், பொதுப்பெயர், அதேபோல ஹரக்கத், ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா சேர்ந்து வரும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ ஒவ்வொன்னுக்குமே எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். அப்போ 1, 2க்குமே அலிஃப்லாம் போடணும். இல்ல 2க்குமே தன்வீன் போடணும். இல்ல 2யுமே ஃபத்ஹால எழுதணும். 2யுமே கஸ்ரா, 2யுமே தம்மா அப்படி எழுதணும். எதனால? ஏன்னா, அந்த வார்த்தையின் ஹரக்கத்த தான் அந்த வார்த்தையத்தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வர்ணிச்சு சொல்றோம் அப்படிங்கும்போது, அந்த வார்த்தை வர்ணிக்கப்பட்ட அந்த மௌசூஃப் இருக்கு பார்த்தீங்களா? அது என்னவா இருக்கோ, அதே தான் சிஃபத்தும் என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். சிஃபத்துன்னு தனி ரூல்ஸ்லாம் கிடையாது. அது ஏதோ ஒரு வார்த்தைய வர்ணிக்கிறதுக்காக இடையில வந்தது தான். ஸோ அதுக்குன்னு ஹரக்கத் தனியா நம்ம படிக்க தேவையில்ல. ஜஸ்ட் அது எந்த வார்த்தைய எக்ஸ்பிளைன் பண்ணி வருதோ, அதோடைய ஹரக்கத்தையே போட்டுக்கலாம். அப்ப அந்த மௌசூஃப்க்கு என்ன ஹரக்கத் போடுறது அப்படின்னா, அது நம்ம சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றோமோ அந்த மாரி. இப்ப முப்ததாவா வச்சு எழுதையில தொம்மாவா தான் எழுதுவோம். அப்ப மௌசூஃப் தொம்மா, சிஃபத்தும் தொம்மா. இப்ப ஹர்ஃபுல் ஜர் கூட எழுதும்போது மௌசூஃப் கஸ்ரால வரும். அப்ப சிஃபத்தும் கஸ்ரா வரும். அப்ப மௌசூஃபுடைய ஹரக்கத் வந்து சென்டென்ஸ்ல அது என்ன இடத்துல வருதோ அதுக்கேத்த மாரி தொம்மா, கஸ்ரா, ஃபத்ஹா போடணும். சிஃபத்து அப்படியே மௌசூஃப பார்த்து காப்பி அடிச்சுக்கிறணும். ஸோ இந்த மாரி ஒரு விஷயம். இந்த மௌசூஃப் சிஃபத்துன்றதே முழுக்க ஒரு தனி வாக்கியம் கிடையாது. நல்ல மனிதன், அழகான சிறுமி, உயரமான கட்டிடம் இது எதுவுமே சென்டென்ஸ் கிடையாது. இது எல்லாமே ஜஸ்ட் என்னதுதான் ஒரு வார்த்தையும் அத வர்ணிச்ச வார்த்தை. இது மட்டும் தான். ஸோ அதோடைய செய்தின்னு நம்ம என்ன செய்யணும் தனியா குடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்ப இந்த மாரி மௌசூஃப் சிஃபத் அப்படின்றது வரும். அதுக்கு உதாரணங்கள் ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். ஓகேவா? நேரான வழியை காட்டு. அப்ப அதுக்கு ஹரக்கத் தான் மெயினு. 2க்குமே ஃபத்ஹா போட்டு நம்ம எழுதுவோம். ஸோ இந்த மாரி குரான்ல இருந்தே எக்ஸாம்பிள்ஸ நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா, ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது கசரா செய்யக்கூடிய வேற சில வார்த்தைகள் இருக்கு. இத வந்து ஸர்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸர்ஃப். ஸா, ரா, ஃபா அப்படின்னு சொல்லுவோம். ஸர்ஃப். ஓகேவா? ஹர்ஃப் அப்படின்னா எழுத்து. ஸர்ஃப் அப்படின்னா இடம் அல்லது காலத்தை குறிக்கும் வார்த்தைகள். இது ஒரு வகையான முதாஃப். ஓகே. இது ஒரு வகையான முதாஃப். ஏன்னா பக்கத்துல உள்ள வார்த்தைய கஸ்ரா செய்யுது இல்லையா? அதனால. சோ, இப்ப இதுல அந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் பாத்துக்கங்க. ஃபௌகனா என்ன? தஹ்தானா என்ன? அமாமனா என்ன? வராஅனா என்ன? இந்த வார்த்தைகள பாத்து வச்சுக்கங்க. இதோடைய சட்டம் என்னன்னு கேட்டா, இதோடைய ஹரக்கத் மாறும். ஃபௌக வந்து ஃபௌகி, தஹ்தா வந்து தஹ்தி அப்படின்னு ஒரு சிலது மட்டும் என்ன செய்யும்? ஹரக்கத்த மாத்திக்கிறோம். இது ஒரு சட்டம். இன்னொரு சட்டம், இது அடுத்த வார்த்தைக்கு என்ன செய்யும்? ஜர்ர் செய்யும். அதாவது கசரா செய்யும். கசரானா அ இருமை பன்மையில யா, நூனா மாத்துறது. அந்த மாரி எதுவா இருந்தாலும். ஜர்ருனா வெறும் கசரா மட்டும் இல்ல. இந்த அலிஃப் நூன யா நூனா மாத்துறது. வாவ் நூன யா நூனா மாத்துறது. அதுவும் ஜர்ருன்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த வார்த்தைகள் குரான்ல இருந்து கேட்கும்போது நீங்க ஈஸியா வந்து என்ன செஞ்சுக்கலாம். இந்த வார்த்தையுடைய அர்த்தமும் பக்கத்துல இந்தா இருக்கு கசரா. அப்ப இது வந்து ஸர்ஃப் அப்படின்றத ஈஸியா நீங்க என்ன செய்ய முடியும்? இன்ஷா அல்லாஹ் சொல்லிட முடியும். அடுத்ததா என்ன சட்டம் பார்த்திருந்தோம்னா, இன்ன, காண அப்படின்ற சட்டங்கள் பார்த்திருந்தோம். அப்ப இன்ன அதனுடைய வகையறாக்கள்னு வரும். அப்ப அதோட வகையறாக்கள் என்னங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. மொத்தம் இன்னக்கு வந்து 6 வகையறா வரும். ஓகேவா? காணக்கு அதிகமா வரும். அதனால இன்னவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னக்கு 6 வகையறாக்கள். இன்ன, அன்ன, அன்ன, லாக்கின்ன, லைத்த, லஅல்ல. ஒண்ணொண்ணுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறணும். இன்னன்னா என்ன அர்த்தம்? அண்ணன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு. அடுத்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், அது என்ன சட்டத்த குடுக்குது அப்படிங்கிறதும், அந்த சட்டம் மாற்றப்பட்டதுக்கு பிறகு அது வார்த்தைகள் மாறிரும்.
அது என்னென்ன அப்படிங்கறது நீங்க என்ன செஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதனுடைய சட்டம் என்ன, இன்ன அண்ணாவுடைய சட்டம் என்ன, முக்ததாக்கு ஃபதா செய்யும், கபர தொம்மாவாவே விட்டுரும். அப்ப அந்த முக்ததாவ என்னன்னு சொல்லுவோம், இன்ன உடைய இஸ்மு, அண்ணா உடைய இஸ்மு, அண்ணா உடைய இஸ்மு, லாக்கின்ன உடைய இஸ்மு அப்படி சொல்லணும். அந்த ஹபர் தம்மாலேயே இருக்கே, அந்த ஹபர் என்ன சொல்லும், இன்ன உடைய ஹபரு, அண்ணா உடைய ஹபரு, லாக்கின்ன உடைய ஹபரு அப்படி நம்ம மாத்திக்கிருவோம். அப்ப இது இன்ன அண்ணாவுடைய சட்டம். இது ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் கொடுக்கறதா இருக்கு. குரான்லயும் இந்த மாதிரி வந்திருக்கு. காண அப்படின்றது என்ன, இன்னக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும். இதோட வகைராக்கள் நிறைய இருக்கு. இதுல நீங்க ஏதாவது ஒரு 5 மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க, இன்னால ஒரு 6 படிக்கிறீங்கன்னா காணால ஒரு 5 படிச்சுக்கோங்க. காண, சார, லைச, ஓகேவா, காண ஆகி இருந்தது, சார மாறியது, லைச இல்லைன்ற அர்த்தம், அஸ்பஹன சுபுகு ஞாபகம் வச்சா காலையில் ஆனது, காலையை அடைந்தது அந்த மாதிரி அர்த்தம். அதுஹானா என்ன, லுஹா தொழுகை டைம். அப்ப மதிய பொழுதில், அதாவது முற்பகல் அந்த பொழுதில் ஆனது. அப்ப ஆனதுன்ற அர்த்தம் தான் இங்க ஃபுல்லாவே வரும். எந்த டைம்ல ஆச்சுன்னா, அப்ப இந்த 5 வார்த்தைகளை நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா வந்து இருக்கும். ஓகே, அப்ப காண, சார, லைச, அஸ்பஹ, அதுஹா இதெல்லாம் என்ன செய்யும், முக்ததாவ வந்து தொம்மாவிலேயே வச்சிருக்கோம், ஹபர வந்து ஃபத்தஹாவா அப்படியே மாத்திரும். அப்ப இதோட பேர் என்னவா மாறும், முக்ததாவ காண உடைய இசுமு, இந்த ஹபர காண உடைய ஹபரு அப்படின்னு நம்ம மாத்திக்கிருவோம். அப்ப இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நல்லா படிச்சுக்கோங்க. இதுல லைசால மட்டும் என்ன வரும், அந்த ஹபரை நம்ம ஃபத்ஹத்தைன்லயும் எழுதலாம், அதான் நம்ம படிச்ச சட்டம். ஆனா பெரும்பாலும் என்ன ஆகும்னா, இந்த லைஸாங்கிறது பான்ற ஹர்ஃப் கூட தான் சேர்ந்து வரும். அதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல. கொண்டுன்ற அர்த்தம்லாம் இல்ல. அரபுகள் அந்த லைஸா யூஸ் பண்ணயிலயே பேச்சு பழக்கத்துல பாவ சேர்த்தே பேசி இருந்திருக்காங்க. அதனால அத நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம். அப்ப அந்த மாரி லைஸா கூட பா ஹர்ஃப் சேர்ந்து வரும். அப்ப பா ஹர்ஃபுல் ஜர் வர்றனால அந்த வார்த்தை கசரா பெறும். சோ இது ஒரு விஷயம். அடுத்து இது கூட வமீர் வந்து சேர்ந்து வரும். இன்ன, அன்ன அது கூட வமீர் சேர்ந்து வரும். இன்னஹு, இன்னக, இன்னனி, இன்னனா அப்படின்ற மாரி வமீர்லாம் சேர்ந்து வரும். இந்த காண அப்படிங்கிறது ஃபெல் மாதிரி வரும். அதனால வந்து அதுலயும் வமீர் வரும். ஆனா மறைஞ்சு வரும். சோ அத நீங்க ரொம்ப என்ன செஞ்சுக்க தேவையில்ல, ஃபோக்கஸ் பண்ணிக்க தேவையில்ல. ஏன்னா இன்னும் நம்ம ஃபேல படிக்கல இல்லையா? சோ ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, வமீர் வந்து இந்த இன்ன காண கூடயும் சேர்ந்து வரும். இன்ன கூட வர்றது வெளிப்படையாவே தெரியும். காண வந்து ஃபேலா இருக்கிறதுனால அத வந்து வெளிப்படையா தெரியாது அப்படின்றத பாத்துக்கங்க. அடுத்து சில பிராக்டிஸ்க்கு சில சென்டென்சஸ் இங்க நம்ம வந்து குடுத்துருக்குறோம். இதையும் பாத்துக்கங்க. ஆம், இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம கடைசியா ஒண்ணு பார்த்திருந்தோம் கிளாஸ்ல. அந்த ஃபோட்டோ நான் இதுல வந்து இன்க்ளூட் பண்ணல. இன்க்ளூட் ஆக மாட்டேங்குது. அதனால நான் இன்க்ளூட் பண்ணல. எதெல்லாம் தம்மா பெறும், எதெல்லாம் கசரா பெறும், எதெல்லாம் ஃபத்ஹா பெறும் அப்படின்ற ஒரு டேபிள் ஒண்ணு நம்ம என்ன செஞ்சிருந்தோம், பார்த்து வச்சிருந்தோம். அப்ப அதையும் வந்து இன்ஷா அல்லாஹ் நான் அந்த ஃபோட்டோ வேணா ஷேர் பண்றேன். அப்ப அத வந்து என்ன செஞ்சுக்கோங்க, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்னு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து, இப்ப வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஓகே. ம். சோ என்னன்னா, ஆ இப்போ ஒரு சூரா, இப்ப குரான்ல இருந்து ஒரு வசனத்த குடுத்து, அந்த வசனத்துல இருந்து உங்களுக்கு அரபு சட்டங்கள் கண்டுபிடிக்க வருதா அப்படிங்கிறதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லிட்டேன்னா, உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆயத்துக்கள் எடுத்துக்கிட்டு நீங்க என்ன செய்யலாம் அத, அப்படி வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் குரான்ல வந்து ஒரு வசனத்த குடுத்து, இதிலிருந்து என்ன சட்டம் தெரிகிறதுன்னு எழுதுங்க அப்படின்ட்டு, இப்ப நான் என்ன வசனம் குடுக்குறேன்னா, "அராஅய்த அல்லதி யுகذிபு பித்தீன்" அப்படின்னு குடுக்குறேன்னு வைங்க. அராஅய்த அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. என்னன்னே தெரியாது. விட்டுருங்க. இப்படி ஒரு வார்த்தை நம்ம படிக்கவும் இல்ல. இப்படி எதுவும் சட்டமா படிக்கிறதுக்கும் இத ஒண்ணும் இல்ல. அல்லதி அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்போம். அது எத்தகையது என்றால் அப்படின்ற ஒரு அர்த்தம். இது எந்த மாற்றத்தையும் இந்த வாக்கியத்துல ஏற்படுத்தாது. வெறும் அவன் எத்தகையவன் என்றால், அல்லது அது எத்தகையது என்றால் அப்படின்ற அர்த்தத்த மட்டும் குடுக்கும் அப்படின்னு நம்ம படிச்சோம். ஓகே. அடுத்து யுகذிபு அப்படின்ற மாரியான ஒரு வடிவத்தில் நீங்க எதுவுமே படிச்சிருக்க மாட்டீங்க. விட்டுருங்க. பித்தீன் அப்படின்றதுல இப்ப உங்களுக்கு என்ன இருக்கு? பித்தீனி அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த பா ஹர்ஃபு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். கொண்டு அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த கொண்டுன்ற வார்த்தை பா ஹர்ஃபு வந்து என்ன செஞ்சிருக்கு? தீனுன்றத தீனி அப்படின்னு மாத்திருக்கு. அப்ப இந்த வசனத்தில் உங்களுக்கு தெரிந்தது ஒண்ணு அல்லதி தெரியும். அது எழுதுனீங்கன்னா ஓகே. இல்ல அல்லதி கூட எனக்கு ஃபுல்லா எப்படி எழுதுறது இதா இருக்கு. அதனால நான் பித்தீன் எழுதுறேன்னா ஓகே, ஃபுல் மார்க்.
பித்தீனி மார்க்கத்தை கொண்டு பொய்ப்பிக்கிறவன நீங்க பாத்தீங்களா அப்படின்னு நல்லா கேட்பாங்க. அப்ப மார்க்கத்தை கொண்டு அப்படின்ற அந்த ஹர்ஃபு வந்து நீங்க இப்ப இந்த வசனத்தில் என்ன சட்டம்னு கேட்டா, இந்த வசனத்தில் ஹர்ஃபுல் ஜர் பா வந்திருக்கிறது. அதனுடைய அர்த்தம் கொண்டு. இதன் சட்டம் பா வந்தா பக்கத்துல கசரா வரணும். எனவே பித்தீனி கசராவில் இருக்கிறது அப்படின்னு நீங்க எழுதணும். இப்ப ரெண்டாவது நான் இன்னொரு செகண்ட் கொஸ்டின்ல கேக்குறேன். ஃபசாலிகல்லதி யதுஉல் யதீம. இந்த வசனத்தில் என்ன சட்டம் இருக்கிறது அப்படின்னு கேட்டா, ஃப அப்படின்றதுக்கு படிச்சிருக்கீங்க. எனவே அப்படின்ற அர்த்தம் தரும். இது வேற எந்த சேஞ்சஸையும் வாக்கியத்தில் ஏற்படுத்தா. ஃபன எனவே அப்படின்ற ஒரு சட்டம் நீங்க எழுதலாம். அல்லது ஜாலிக அப்படின்னா அவன், அது அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். இது ஒருமையில இருக்கு. ஆண் பால்ல இருக்கு. இதனுடைய பெண் பால் தில்கன் வரும். பன்மை உலாய்க்கன் வரும். சோ அதெல்லாம் நீங்க எழுத தேவையில்ல. ஜஸ்ட் இது ஆண் பால்ல இருக்கு, ஒருமையில இருக்குன்னு எழுதணும். அப்பதான் எனக்கு தெரியும். ஓகே, அப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. ஓகேவா? அப்ப அந்த மாதிரி ஜாலிக்க அவன் அதுன்ற அர்த்தம் ஒருமை ஆண் பால்ல இருக்கு. அவன் அதுன்னு அல்லாஹ் இதையே சொல்றான். அல்லது அகேன் அவன் எத்தகவன் என்றால் அப்படின்ற அந்த அர்த்தத்துக்கு வருது. ஏதோ யத்தீம உங்களுக்கு தெரியாத ஒரு கான்செப்ட். இங்க ஃபத்தஹா இருக்கு. அப்ப நம்ம ஃபத்தஹா எப்ப படிச்சிருக்கோம்? இன்ன, அன்ன, காண அதெல்லாம் வந்துச்சுன்னா ஃபத்தஹா வரும்னு படிச்சோம். ஆனா இங்க இன்னவோ, காணவோ எங்கேயும் காணல. அப்ப நம்ம என்ன செய்ய தேவையில்ல? இந்த ஃபத்தஹா கான்செப்டுக்குள்ளேயே போக தேவையில்லை. ஃப்ரீயா விட்டுருங்க. இப்ப நான் ஒரு அடுத்து வேற ஒரு கொஸ்டின் கேக்குறேன். வலா யஹுத்து அலா துஆமில் மிஸ்கீன் அப்படின்னு இந்த வசனத்தை கொடுத்து வச்சிருக்கேன். இதுல என்னங்க சட்டம் இருக்கு அப்படின்னு கேட்டா, வலா யஹுத்துல நீங்க என்ன செய்ய முடியாது? எதுவும் எழுதுறதுக்கு வேலை இல்லை. ஏன்னா அது எல்லாமே ஃபெயல் சம்பந்தமானது. அலா துஆமில் மிஸ்கின் தாராளமா நீங்க எழுதலாம். 2 சட்டம் இதுல எழுதலாம். என்னன்னா, அலா அப்படின்ட்டு இருக்கு. இது ஹர்ஃபுல் ஜர். அப்ப இந்த அலா வந்ததினால் மீதுன்ற அர்த்தம். இதனால இந்த துஆம் வந்து கசரா வாங்கியிருக்கு. இது ஒரு சட்டம் நீங்க எழுதலாம். இன்னொரு சட்டம் என்ன? துஆமில் மிஸ்கீன் அப்படின்றது எப்படி இருக்கு? துஆம் அலிஃப்லாம காண தன்வீன காணும். இப்போ ஒரு கசரானா இங்க என்ன இருந்திருக்கணும்? அலிஃப்லாம் இருந்திருக்கணும். அலிஃப்லாமையும் காணும். சரி, அப்ப அலிஃப்லாம் இல்லையே, 2 கசராவான்னு பார்த்தா 2 கசராவும் இல்ல. அப்ப அலிஃப்லாம் இல்ல, தன்வீனும் இல்லைன்னா இது முதாஃபு. பக்கத்து வார்த்தை முதாஃபு இலைஹி. சரி, முதாஃப் இலைஹி கசரால இருக்கான்னு பார்த்தா கசரால தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இங்க யானூன் வந்திருக்கு பாத்தீங்களா? அதுதான் வந்து மிஸ்கீனூன் ஆஹ் ஏழைகள் அப்படின்றதுதான் முதாஃபு இலைஹிக்காக மிஸ்கீனி அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா? அப்ப சாரி சாரி, இல்ல இல்ல, இது வந்து மிஸ்கீனு வந்து பன்மை கிடையாது. மிஸ்கீனு தான் ஒருமை. தொம்மால தான் இருக்கு. அப்ப இந்த மிஸ்கீனுங்கிறது மிஸ்கீனி அப்படின்னு கசரா பெற்றிருக்கு. இது நார்மலா தான் இருக்கு. அப்ப துஆமில் மிஸ்கீனி ஏழைகளுக்கு அவன் உணவளிப்பது. அப்ப இது முதாஃபு, இது முதாஃபில். அப்ப முதாஃப் முதாஃபிலேனா எப்படி எழுதணும்? இந்த முதாஃபுல இந்த தாம்ன்ற வார்த்தை அலிஃப்லாமும் இல்ல, தன்மீனும் இல்ல, முதாஃபு இலைஹி கசராவில் இருக்கு அப்படிங்கறத நீங்க இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி சொல்லணும். அடுத்த வசனம் ஃபவைலுல் லில் முஸல்லீன். ஃபவைலுன் அப்படின்றது நக்கீராவா இருக்கு. அறியப்படாத அந்த நக்கீராவா இருக்கு. அல்லது ஒருமையின் அடையாளமும் தன்மீன் தான். சோ எனவே ஒரு கேடு அல்லது ஒரு நரகம் அப்படின்னு நல்லா இங்கே சொல்றான். நீங்க அர்த்தம் எழுதாட்டியும் அதோட சட்டம் எனக்கு வேணும். அது நக்கீரா ஒருமையில இருக்கு அப்படின்ற மாதிரி. லில் முசல்லீன் இதுல என்ன சட்டம் இருக்கு? லீ அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச ஹர்ஃபுல் ஜர். அப்ப இந்த லீ வந்தனால கசரா செய்யணும். அப்ப எங்க இங்க கசரா ஃபத்தா தானே இருக்கு அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல, இது முசல்லூன அப்படின்னு பன்மையில இருக்கிறது. இது வந்து என்ன செஞ்சிருக்கு? யானுனா அந்த வாவ் நூன் யானுனா மாறினதுதான் கசராவின் அடையாளம். அப்ப முசல்லூனன்றது முசல்லீன அப்படின்னு மாறி இருக்கு. இதுல உங்களுக்கு டவுட் வரலாம். அலிஃப் நூனும் யானூனா தான் மாறும். வாவ் நூனும் யானூனா தானே மாறும். அப்ப நாங்க எப்படி இந்த யானூனு இருமையின் யானூனா இல்ல பன்மையின் யானூனா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா ரொம்ப ஈஸி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நூனுக்கு ஃபத்தஹா வந்தா அது பன்மைன்னு அர்த்தம். நூனுக்கு கசரா வந்தா அது இருமைன்னு அர்த்தம். இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கலமானி, கலமைனி. அப்ப அலிஃப் நூனா இருந்தாலும் யானூனா இருந்தாலும் இந்த நூனுடைய ஹரக்கத்து இருமையில கசராவில தான் இருக்கும். அதுவே நூன் போட்டு இங்க ஃபத்தா போட்டிருக்காங்கன்னா அங்க நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறலாம். அது வந்து என்னது? பன்மை நூன் தான். வாவ் நூனத்தான் யானூன முஸ்லிமூன, மூமி நூன, முஸ்லிம் மீன, மூமி நீன. எப்படி பார்த்தாலும் அந்த நூனுக்கு அந்த சத்தம் தான், ஃபத்தா சத்தம் தான் வரும். அப்ப அந்த மாதிரி லில் முசல்லீன அப்படின்றத என்ன செஞ்சுக்காங்க, நீங்க வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இதை கரெக்டா எழுதணும். இந்த யானூனு இருமையின் யானூனா பன்மையின் யானூனா நீங்க எழுதணும். பட் இந்த அளவுக்கு ரொம்ப டஃபா இருக்காது. இன்ஷா அல்லாஹ் ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து இப்போ ஒரு வசனம் அல்லதீன வன் சலாத்தீன் சாஹூன் அப்படின்னு கேக்குறேன். அல்லதீன என்னது?
அல்லதீயுடைய பன்மைதான், ஆண்பால் பன்மைதான் அல்லதீன. அவன் எத்தகையவன் என்றால் அப்படின்றதுடைய பன்மை. அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் இது ஆண்பால குறிக்கும். அப்படின்றது என்ன உங்களுக்கு தெரிஞ்சது? அது ஒரு வமீரு. வமீர் முன்ஃபசில். இது அல்லதீனாவோட என்ன செய்யல? சேர்ந்தே எழுதல. தனியா தான் இருக்கு. அப்ப இது வந்து தனித்து வர்ற தமீர். அன்னுங்கிறது என்ன? ஹர்ஃபுல் ஜர். அப்ப இந்த அன்னா பற்றி அப்படின்னு அர்த்தம். அன் என்ன செய்யணும்? கசரா செய்யணும். அப்ப சலாத், அஸ்ஸலாத்து அப்படின்னு இருக்கு. அந்த தூவ சலாத்தின்னு கசராவா மாத்திருக்கு. அப்ப சலாத்தி. அப்ப ஹுரூஃபுல் ஜர் பக்கத்துல கசரா செஞ்சிருக்கு. அடுத்து என்ன? சலாத்திஹிம். இந்த வார்த்தையில என்ன இருக்கு? சலாத். ஹும்மு தான் ஹிம்மா மாறி இருக்கு. அப்ப என்னது இது? அவர்கள் உடைய தொழுகை. தமீர் வந்துச்சு இல்லையா? ஹூ ஹுமா ஹும் ஹா ஹுமா ஹும்ன. உன்னுடைய, என்னுடைய, அவனுடைய. அப்ப சலாத்திஹிம் அவர்களுடைய. சலானா என்ன? தொழுகை. அவர்களுடைய தொழுகை. அப்ப இந்த மாதிரி முதாஃப் முதாஃப் இலைஹி வந்திருக்கு. அது தமீரா வந்திருக்கு. தமீர் முத்தசில் வந்திருக்கு. சேர்ந்து வரும் தமீர் வந்திருக்கு அப்படின்னு நீங்க எழுதலாம். ஓகேவா? சோ இது ஒரு சட்டம். சாஹூன் அப்படின்றது இந்த வாவுன வச்சு நீங்க இதை பன்மை அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான், அல்ஹம்துலில்லாஹ். சோ இதுக்குள்ள ரொம்ப நம்ம போக தேவையில்லை. அடுத்தது அல்லதீன மறுபடியும் வந்திருக்கு. ஹும் அப்படின்ற அதே முன்ஃபசில் தமீர். யுராவுன் நம்ம படிக்காதது, அதனால விட்டுருங்க. அடுத்து எம்னா ஊனல் மா ஊன, இதுவும் நம்ம படிக்காத ஒரு சட்டம் தான் இதுல இருக்கு. சோ மோஸ்டா உங்களுக்கு ஒரு சூறாவை கொடுத்து நான் கேட்க மாட்டேன். ஒரு சூறால ஒரு வசனத்தை தான் கொடுத்து கேட்பேன். அது எந்த சூறாவா இருக்கும்னு பார்த்தா இந்த மாதிரி குட்டி சூறாங்களா இருக்கும். அல்ஹம்து, குல்லு வல்லா, குல்லு ரபில் ஃபலக், இன்னா ஆயத்தேனா, வல்லசிறு, வயலுல்லி குல்லி, அல்காரியா. இப்படி நீங்க இந்த கோர்ஸ்ல மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க இல்லையா சில சூறாக்கள். அந்த சூறாவைத்தான் நான் என்ன செஞ்சிருப்பேன்? சின்ன சூறாக்களை தான் உங்களுக்கு கொஷினா கேட்டிருப்பேன். சோ இந்த மாதிரி தான் நீங்க நஹு சட்டத்தை எழுதணும். நான் ஓவராலா படிக்க வேண்டிய தலைப்புகள் என்னென்ன நஹுல இருக்குன்றத உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லிடுறேன். அதை வந்து நீங்க அழகா வந்து பாத்துக்கங்க. சோ கடைசியா எக்ஸாம் உடைய பேட்டர்ன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் அப்படியே ஷேர் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா அரபிக் வந்து எப்படி இருக்கும்னா மொத்தம் 50 மார்க். அரபி 50 மார்க், ஹதீஸ் 50 மார்க். அரபிய பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 ரோமன்ஸ் கொஷின் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ரோமன் கொஷின் எப்படி இருக்கும்னா அரபி வேர்டை கொடுத்திருப்பேன். அதை தமிழுக்கு நீங்க அர்த்தத்தை மாத்தி எழுதணும். யௌமுன், ரப்புன், அஸ்வது, ஹஜருன், அப்படியே அரபிலேயே 10 வார்த்தை கொடுத்திருப்பேன். அதை நீங்க அந்த 10 வார்த்தைக்கு என்ன செய்யணும்? தமிழ் அர்த்தத்தை எழுதணும். அதுக்கு 10 மார்க். ஒரு கேள்விக்கு 1 மார்க். அடுத்தது தமிழ்ல வார்த்தைங்க கொடுத்திருப்பேன். தூதர், இரட்சகன், கூட்டாளி, நண்பன், அழகான அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்திருப்பேன். 10 தமிழ் வார்த்தைங்க. அப்ப அந்த 10 தமிழ் வார்த்தைக்கு நீங்க அரபில எழுதுவீங்க. அது ஒரு 10 மார்க். அடுத்து ஒரு சென்டென்ஸை கொடுத்து அதை அரபில டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவேன். ஓகேவா? 5 அரபி சென்டென்ஸ் கொடுத்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவேன். அடுத்தது 5 தமிழ் சென்டென்ஸை கொடுத்து அதை அரபில டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவேன். சாய்ஸ் இருக்கும். 7 கொடுத்து தான் 7ல 5 ஏதாவது 5 எழுத சொல்லுவேன். அதே மாதிரிதான் தமிழ் டு அரபியும் 7 வாக்கியம் கொடுத்து 5 வாக்கியம்னா ஏதாவது 5 அப்படின்னு. அடுத்த ரோமன் என்ன அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின் ஆன்சர். ஓகேவா? 2 மார்க்ஸ் கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். இதுல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா டோட்டலா இது வந்து 10 மார்க்ஸ். மொத்தம் 5 கேள்வி கேட்டிருப்பேன். அதே மாதிரிதான் 7 கேள்வி கேட்டு அதுல ஏதாவது 5 எழுதுங்க அப்படின்னு. அந்த ஏதாவது 5 என்னன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும் ரூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்முல் இஷாரா என்றால் என்ன, ஹுருஃபுல் ஜர் என்றால் என்ன, மௌசூ சிஃபத் என்றால் என்ன அப்படி நான் கேட்டிருப்பேன். ஓகேவா? அப்படி வர்ற கேள்விகளுக்கு நீங்க என்ன செய்யணும்? உதாரணம் கே கேட்டிருக்கேன் அப்படின்னா நீங்க உதாரணம் கொடுங்க. உதாரணம்லாம் கேட்கல அப்படின்னா நீங்க உதாரணம் தர தேவையில்லை. ஸோ ஷார்ட்டா 2 மார்க் கொஸ்டின் தான். ஸோ ஷார்ட்டா நீங்க வந்து 7 கேள்விக்கு ஏதாவது 5க்கு எழுதணும். 10 மார்க்கு. கடைசியா வந்து ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து ஃபைண்டிங் த ரூல்ஸ். அதாவது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா குரான் வசனங்கள். அதை வந்து நான் சில வசனங்களை கொடுத்து உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருப்பேன்? கேட்டு அதுல இருந்து உங்களுக்கு வந்து எத்தனை சட்டங்கள் எழுதுறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு அதுல மார்க் வந்து இருக்கும் இன்ஷால்லா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய கொஷின் பேப்பர் பேட்டர்ன் இருக்கும். ஓகே, இதுவும் வந்து 10 மார்க்ஸுக்கு உங்களுக்கு இருக்கும். ஏதாவது ஒரு 7 வசனங்களை கொடுத்து 5 வசனத்துக்கு என்ன செய்யுங்க? டிரான்ஸ்லேஷனை
கூடுங்க, சட்டங்கள கூடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்ப இது 10, 20, டிரான்ஸ்லேஷன் பண்றது 2ம் சேர்ந்து 30, கொஸ்டின் ஆன்சர் அது ஒரு 10 மார்க் 40, கடைசியா இந்த சட்டங்கள் எழுதுறது ஒரு 10 மார்க். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் அமைந்திருக்கும். நான் வேற மாரி யோசிச்சிருந்தேன். இதுக்கு இருமை எழுதுங்க. இத வந்து கசரா வச்சு எழுதுங்க அப்படிலாம் கேட்போன்றதுனா ரொம்ப டஃப்பா இருக்குமேன்ட்டு வெறும் வசனத்துல இருந்து நீங்க ஏதாவது ஒரு சட்டம் எழுதுனா கூட போதுமானது. அடுத்து ஹதீஸுடைய கேள்விகள் ரொம்ப ஈஸி தான். 1 மார்க் ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருப்பேன். ஐ திங்க் இதுக்கு சாய்ஸ் இருக்குமான்னு தெரியல. 10 கேட்டு 10யுமே எழுதணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மாடல் கொஸ்டின் பேப்பர் இன்ஷால்லா அனுப்புவாங்க பாருங்க. செகண்ட் ரோமன் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் 12 குடுத்து ஏதாவது 10 எழுதணும். 2 மார்க் தான். சும்மா ஒரு 2, 3 வரியில நீங்க ஆன்சர் எழுதுனா போதுமானது. 5 மார்க் வந்து 6 குடுத்து ஏதாவது 4 வந்து எழுதணும். அப்ப 20 மார்க். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி நீங்க வந்து எழுதணும். அப்ப 1 மார்க் 10 எழுதுவீங்க. 2 மார்க்ஸ் வந்து 20 மார்க்குக்கு எழுதுவீங்க. 5 மார்க்குங்கிறதும் ஒரு 20 மார்க்குக்கு எழுதுவீங்க. அப்ப 10, 20, 20 50 மார்க்குக்கு உங்களுக்கு வந்துரும். ஸோ எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா ஹதீஸ்ல, நான் ஹதீஸின் சம்பந்தமா ஹதீஸ்னா என்ன? அத எப்படி சேகரிச்சாங்க? அதுக்கு எக்ஸாம்பிள், இதுக்கு எக்ஸாம்பிள், சொல், செயல், அங்கீகாரம் அப்படின்னு ஸ்டார்ட்டிங்ல ஒரு 5, 10 நிமிஷம் பேசுவேன் பார்த்தீங்களா? அதையும் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? படிச்சிருக்கணும். அதுல இருந்தும் கேள்விகள் வரும். அறிவிப்பாளர்கள் பற்றியும் கேள்வி வரும். ஹதீஸுடைய அந்த மத்தன் ஓகேவா? மத்தன்னா என்ன? அந்த ரசூலா சொன்னாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கும் பார்த்தீங்களா? அந்த விஷயம். ஓகேவா? அதையும் நீங்க நல்லா படிச்சுக்கிறணும். தமிழ்ல படிச்சுக்கோங்க. அரபி இப்ப வேண்டாம். செகண்ட் சைக்கிள் இன்ஷால்லா பார்த்துக்கலாம். இப்போ வந்து அரபிய விட்டுட்டு வெறும் அந்த ஹதீஸுடைய அந்த தமிழ் மத்தன மட்டும் ஆ படிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எதுன்னா, இதோ இந்த மாரி இருக்கும் பார்த்தீங்களா? இப்ப இதுதான் மத்தன். ரசூல்லா சாரி அரபி கிடையாது. இந்த தமிழ்ல இருக்கும். பசித்தவருக்கு உணவளித்தல், அறிந்தவர் அறியாதவருக்கு சலாம் சொல்லுதல். இந்த மாரி அந்த ஹதீஸ படிச்சுக்கங்க. அந்த ஹதீஸ் வந்து அந்த ஹதீஸையே எழுதவும் சொல்லலாம். அல்லது அந்த ஹதீஸில் இருந்து உங்களுக்கு கேள்வியும் கேட்கப்படலாம். ஸோ வந்து அத வந்து இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது ஒண்ணு. நீங்க அந்த ஹதீஸுடைய வார்த்தைகள மனப்பாடம் பண்ணிக்கிறணும். அடுத்து ஹதீஸின் படிப்பினை பிடிஎஃப்ல சொன்னது, பிடிஎஃப்ல இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க படிச்சுக்கோங்க. ஆடியோல எக்ஸ்ட்ராவா சில ஹதீஸுகள், கூடுதலா சில வசனங்கள், நோட்ஸ் எல்லாமே நம்ம ஆடியோல குடுத்துருப்போம். அதையும் நீங்க இன்ஷா அல்லாஹ் படிச்சுக்கிற மாரி இருக்கும். ஸோ அப்ப இதுதான் உங்களுடைய எக்ஸாம்க்கான விஷயங்கள். கூடுதலா வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும், உங்களுக்கு டைம் இருக்கு இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அவைலபிள் தான் நானு. நீங்க வந்து என்கிட்ட வந்து டவுட் எதுனாலும் இன்ஷா அல்லாஹ் என்ட்ட கேளுங்க. நல்லா வந்து எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணுங்க. பயப்படுற அளவுக்கு இல்ல. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நெறைய சகோதரிகள் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி நல்லாவே மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் நல்லா படிங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இவ்வளவு தூரம் 3 மாதங்கள் காலங்களா நீங்க வந்து தொடர்ந்து இந்த கல்வியில வந்து ஆர்வத்தோட பல வேலைகளுக்கு மத்தியில வந்து நேரத்த ஒதுக்கி செலவிட்டதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்கான கூலிகளை வழங்கி உங்களோட உடல் ஆரோக்கியத்தை இன்னும் சீர்படுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.